அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். முதல் விஷயம், தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் ரொம்ப நாளாக அன்னதானம் பண்ணணும்னு ஆசை. அந்த வகையில் எங்கள் குழுவை சேர்ந்த தியாகராஜன் சார், ரிட்டையர்டு மிலிட்ரி பர்சனல், விஆர்எஸ் வாங்குவாங்க இல்லையா, அது மாதிரி விஆர்எஸ் வாங்கியிருக்காங்க. இப்போ 21 வருஷமாக 23 வருஷம் சர்வீஸ் முடிச்சு அவங்க அரியலூரை சேர்ந்தவங்க. நான் இதை பண்ணி ஆகணும்னு சொல்லி முடிவெடுத்து அவங்க தலைமையில் இதை பண்ண போகிறோம். இன்ஃபேக்ட் தஞ்சாவூரை சேர்ந்த ஹரிணி பிருந்தா அவங்களுடைய பிரதர் தான் ஃபஸ்ட்டு 5000 ரூபா அதுக்கு கொடுத்தார். அப்புறம் அதுக்கு 6 மூட்டை அரிசி என்னுடைய அருமை சகோதரர் கள்ளக்குறிச்சியை சேர்ந்த ராஜா அவர்கள் கொடுத்துருக்காங்க. ரொம்ப 6 சிப்பம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி அவருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும். அது வருகின்ற 23 ஆகஸ்ட் 23 2026 நடைபெற உள்ளது. காலைல 11 மதியம் 1 மணி வரைக்கும். இடம் நான் அப்புறம் தெரியப்படுத்துகிறேன். ஆனால் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலை மையப்படுத்தி தான் நான் அதை பண்ண போகிறோம். அதுக்கான தொடர்பு எண் 84 97 88 88 06 8497 888806. தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலை பொறுத்த வரைக்கும் அது எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட்டு. ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட்டு. ஒரு டாப் 5 டெம்பிளில் அது ஒரு டெம்பிள் எனக்கு என்ன ஒரு ரேர் கோஇன்சிடென்ட்ஸ்னால், அது பிரம்மேந்திராவில் நேரடியாக சம்மந்தப்பட்ட கோவில். அவரால் உருவாக்கப்பட்ட தாயார். அதிசயம் அப்படின்னா அது ஆண்டான்னு சொல்லலாம். அந்த அதிசயங்களை நடத்தி காட்டணும், நமக்கு நடக்கணும் அப்படின்னா சில இடங்களுக்கு போனாலும் நிச்சயமாக நடக்கும். கோயிலுக்கு போனால் வேலை கிடைக்குமா, கோயிலுக்கு போனால் பணம் வருமா அப்படிலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த கோயிலுக்கு போனால் நீங்கள் எதிர்பார்த்து போகிற விஷயத்தை விட நீங்கள் போய் நின்னாலும் உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி புன்னைநல்லூர் மாரியம்மன். சொல்லும்போதே ஒரு கூஸ் பம்ப்ஸு. எக்ஸ்ட்ராஆர்டினரி டெம்பிள். சிலர் மாரியம்மன் கோயிலில் சொத்தை கொள்ளடிக்கிறதுக்கு பல 100 பேர் இருக்காங்க. ஆனால் அந்த மாரியம்மனுக்காக பல ஆயிரம் கோடி கணக்கான சொத்தை கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க. இன்ஃபேக்ட் அந்த மாரியம்மன் கோயில் அப்படின்னு தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் இருக்கிற இடம், அந்த பஞ்சாயத்து பேரே மாரியம்மன் கோயில் தான். அந்த தலைவர், நிரந்தர தலைவர் அவங்க குடும்பம் தான். அவங்க அண்ணன் கூட என்னை சமீபத்தில் பார்க்க வந்தார். என் ஃப்ரெண்டு, ஒரு சினிமா டைரக்டர் கம் ப்ரொடியூசரோட. ரொம்ப டிவோட்டடாக இருக்காங்க இந்த கோயில் மேலே. அது சரபோஜி மன்னர் அந்த வம்சாவழியை ஹேண்டில் பண்ணுறாங்க. எனக்கு அந்த வெள்ளிக்கிழமை நான் அந்த அர்ச்சனையை பார்த்துருக்கேன், அபிஷேகம்ன்ற ஒரு விஷயத்துக்காக. அது நாட் ஃபார் மூலஸ்தானம். அது எனக்கு அது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. அந்த சதாசிவ பிரம்மேந்திரான்றது எனக்கு அதுக்கு அப்புறம் தெரிய வந்த விஷயம். ஆனால் அதுக்கு முன்னாடி தெரிய வந்த விஷயம் தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் தான். இன்ஃபேக்ட் அந்த கோயிலுக்கு நான் பல முறை போயிருக்கேன். ஒரு முறை என்னுடைய நண்பர் மன்னார்குடி பக்கத்தில் பைங்காநாடு அப்படின்னு ஒரு ஊர், அங்கே சதாசிவ வாண்டையாருடைய அன்பு மகன், 2 பசங்க, நடராஜ் வாண்டையார், செந்தில்குமார் வாண்டையார். இந்த செந்தில்குமார் வாண்டையாரோடைய தாய் மாமா சித்தமல்லி. இந்த சித்தமல்லியில் ஏகேடி அன்பழகன் அப்படின்னு சொன்னால், சித்தமல்லி அன்பழகன்னா எல்லாருக்குமே தெரியும். மன்னிக்கும், ஏகேடியில் சித்தமல்லி அன்பழகன்னா எல்லாருக்குமே தெரியும். அவங்க அப்பா பேர் தங்கவேல் ஓந்திரியார் தான். அதில் டவுட்டில் எனக்கு ஃபுல் இது ஞாபகம் இல்லை எனக்கு. அவரோட நான் ஒரு முறை போகக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. அந்த ஊரில் பெரிய நிலச்சுவார்ந்தார்கள். அதாவது திமுக கூட்டங்கள்லாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, எங்களிடம் குன்னியூர் சாம்பசிவ ஐயர் இல்லை, கருப்பையா மூப்பனார்கள் இல்லை, அப்புறம் கபிஸ்தலம் கருப்பையா மூப்பனார்கள் இல்லை, பூண்டி வாண்டியார்கள் இல்லை, ஓந்திரியர்கள் இல்லை, திருத்துறைப்பூண்டி ஓந்திரியர் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அண்ணா பேசுவார் மைக்கை பிடிச்சி. அப்போது அந்த ஒரு டாப் 10 ஃபேமிலியில் ஒரு ஃபேமிலி ஓந்திரியர் ஃபேமிலி. அவருடைய ஒரே மகன். அதாவது இந்த ஓந்திரியான்னு சொல்கிறது யாருன்னா, நான் சொல்லக்கூடியவருடைய அப்பாவும் திருமதி சசிகலா நடராஜனுடைய அம்மாவும் கூட பிறந்தவங்க. அவங்க ஐ திங்க் அவங்க அம்மா பேர் கிருஷ்ணவேணின்னு நினைக்கிறேன். நான் அந்த சித்தமல்லி வீட்டிலாம் போயிருக்கேன், தங்கியிருக்கேன். சூப்பரான ஊர், செம்ம ஊர். யாரும் திருடு பயம் கிடையாது. ஏகேஎஸ் விஜயன் எம்பி, அவருக்கு இவர் தான் வருஷம்
எப்போல்லாம் எலெக்ஷன் வருதோ அவருக்கு இவர் தான் கட்டுத்தொகை கட்டுவார், வைப்பு தொகை. அந்தளவுக்கு ஒரு பெரிய மனிதர். அவர் கூட்டு போனப்போ தான் நிறைய விஷயங்களே அங்கே இருக்கக்கூடிய பிராமணர்கள் சொன்னாங்க. தம்பிக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆத்மார்த்தமாக அந்த முறை தான் அந்த தாயாரை வந்து உள்ளத்துக்கிட்ட கொண்டு போன ஒரு சம்பவம். ஸோ அவர் இன்றைக்கி இல்லைனா கூட அவரை நினைவு கூர்ந்துக்கிறேன். அந்த குடும்பத்துக்கு மனமார்ந்த நன்றி. ஸோ நான் உணர்ந்த விஷயத்தை நீங்களும் உணரணுன்னா, மாரியம்மன் கோயிலில் நீங்கள் வந்து போய் பணம் கொடுங்க அன்னதானத்துக்குலாம் கேட்கல. அந்த அன்னதானத்தை போய் பக்கத்துன்னு அன்னதானம் பரிமாறுங்க, அவ்வளோதான். தட்ஸ் மோர் தென் சஃபிஷியன்ட்டு. இதுக்கு அடுத்து வந்து நெரூர் பண்ணணும். பிரேமா சிவராமன் கரூர்லேருந்து அதை கேட்டிருக்காங்க. நண்பர் சீனிவாசன் ஐயா அவங்க வந்து இதுலேருந்து ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. நான் வந்து பண்ணுறேன் அப்படி சொல்லிவிட்டேன். எனக்கு என்னென்னா இங்கேயும் பண்ணணும், சமயபுரம் மாரியம்மனும் பண்ணணும்னு சொல்லிவிட்டு. சமயபுரம் மாரியம்மனை பொறுத்த வரைக்கும் எங்கள் அதோடய லீடர் வந்து போன ஜென்மத்தில் பெரிய சாமுராயாக இருப்பார்னு நினைக்கிறேன். சாமுராய்னா சண்டை போட்டே இருப்பார், அதுபோல் ஒரு ஆள். அவர் கொஞ்சம் சண்டையை நிறுத்துறதுனா அதை ஆரம்பிச்சிடலாம், இன்னும் அதை நிறுத்துகிற மாதிரி இல்லை. ஸோ அது ரெண்டும் எனக்கு ரொம்ப நீண்ட நாள் ஆசை. அது நடைபெறும் நான் நம்புகிறேன். ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து 2 விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். நேற்று வந்து சிவம் மலர் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து, ஆனால் உங்களை நான் ரொம்ப மதிக்கிறேன், இந்த குழந்தைங்களை போய் செருப்பால் அடிப்பேன் நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொன்னாங்க. அவங்க நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நான் பொதுவாகவே நான் கொஞ்சம் தைரியமான ஆள், ஆனால் பயந்த சுபாவமுடைய தைரியமான ஆள். பழி பாவத்துக்கு எனக்கு கொஞ்சம் பயம் உண்டு. நான் வந்து இது மாதிரி ஆக்ரோஷமாக ஒரு வார்த்தைகள் சொல்கிறேன்னா நான் உண்டானதுனால இல்லை, இந்த சமுதாயம் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு வருத்தம் தான். இப்போ நீங்கள் குழந்தைங்களுக்கு எதுக்கு இன்ஸ்டாகிராம் கேட்குறேன், எதுக்கு ஃபேஸ்புக்கு, எதுக்கு ட்விட்டரு? அப்போது சோஷியல் மீடியான்றது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் பழங்காலத்தில் சூரிய சக்தி, சந்திர சக்தி, நெருப்பு சக்தி தான். இப்போ இந்த மொபைல் சக்தின்றது கண்ணுக்கு ஆகாது. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் திரும்பவும் சொல்கிறேன், சூரிய சக்தியும் சந்திர சக்தியும் நெருப்பு சக்தியும் தான். கண்ணுக்கு வந்து மொபைல் சக்தி ஆகாது. சரி, இப்போ நான் கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி இப்போ தான் எனக்கு தெரிஞ்சிருக்குது. குழந்தைகளை ஏன் கெடுக்கணும்? இப்போ நமக்கு தான் அந்த அறிவு வந்துடுச்சுல, ஏன் குழந்தைங்கள மொபைலை கொடுத்து சாப்பாடு கொடுக்கும்போது நிலாவை பார்த்து சாப்பாடு விட்டுறதை விட்டுட்டு மொபைலை பார்த்து சாப்பாடு விட்டுற காலம் வந்துடுச்சு. அதில் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது. உங்கள் வீட்டில் பெண் குழந்தை இருந்து அந்த பெண் குழந்தை பாதிக்கப்பட்டதுன்னா நீங்கள் இதை சொல்லுவீங்க. இதுக்கு நான் வந்து இன்னி கூட ஒரு சின்ன கிளிப் பார்த்தேன். ஹீரோ பிஜுவா ஏதோ ஒரு மலையாள படம். அதில் வந்து ஒருத்தங்க ஆக்டிவிட்டீஸ் வந்து சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் கேட்பாங்க, நீங்கள் எப்படி வந்து ஒரு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா வந்து அவன் ஒரு இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு அடிக்கலாமா, அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காங்கன்னா அந்த அம்மா கேட்பாங்க. அப்போ அவரையும் அவங்க பொண்டாட்டியும் பக்கத்து வச்சு அவர் சொல்லுவார், கணவன் மனைவி இருக்கீங்களே, உங்கள் மனைவியோட பின்னாடி ஒருத்தர் தடை விட்டு தட்டிட்டு போயிட்டா, அப்போ வந்து என் மனைவி ரொம்ப அழகானவள், அதனால் அவள் தட்டிட்டு போனது சரின்னு விடுவீங்களா? அப்போ உங்களுக்கு கோவம் வருமா வராதா அப்படின்னா, நிச்சயமாக கோவம் வரும். கோவம் தான் என்ன பண்ணுவீங்க, அவனை அடிக்க போவேன், திட்ட போவேன். உங்கள் மனைவிக்கே இந்த ஒரு மனைவிக்குன்னும் போது இந்த கோவம் வரும்போது போலீஸ் வந்து எந்த நெகட்டிவான விஷயம் இருந்தாலும் இந்த கோவம் வருவது இயற்கை. அதனால் நீங்கள் அதை தப்புன்னு சொல்லாதீங்க அப்படின்னு அந்த படத்தில் ஒரு கதை. அதே தான் நம்ம பிள்ளைக்கு நடக்கிற வரைக்கும் எல்லாமே வந்து நம்ம உபதேசமாக தான் இருக்கும். இந்த கோபம், ஆக்ரோஷமான வார்த்தைகள்லாம் உங்களுக்கு வெறுப்பாக தான் இருக்கும். நீங்கள் தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள், தமிழ்நாடு இன்றைக்கி சரியாக இல்லை. நான் விஜய்க்காக நான் சொல்லலை, இது வந்து கடந்த ஒரு 15 வருஷமாக சீரழிய ஆரம்பிச்சிருச்சு. போதை கலாச்சாரம், உச்சக்கட்ட போதை கலாச்சாரம். பிள்ளைங்களை பத்திரமா பார்த்துங்க. அதுவும் பணத்தை நிறைய கொடுக்குற பிள்ளைகள், கார்களை கொடுக்குற பிள்ளைகள், கார்களை எந்த வீடு பிள்ளைகளுக்கு கொடுக்குதோ, எந்த வீடு வந்து அன்லிமிட்டெட் கார்டு எக்ஸ்பென்சஸ்க்கு பணத்தை கொடுக்குதோ, கிரெடிட் கார்டை கொடுக்குதோ, பணத்தை கொடுக்குதோ, அவங்களோட செலவுக்கு நினச்சதெல்லாம் வாங்கிறதுக்கு ஃப்ரீடம் கொடுக்குதோ, அந்த இடத்துல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே பாதிக்கப்படுறாங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், எனக்கு கொங்கு மண்டலமே கோயில் கட்டணும். நான் பண்ணதெல்லாம் சாதாரண வேலைகள்லாம் நான் பண்ணலை, வெளியில் சொல்ல முடியாது, அவ்வளோதான், தேர் அண்ட்ஸ் மேட்டர். பட் நான் பாயிண்ட் இஸ் வெரி கிளியர். இன்றைக்கி பெண்களை குறிவைத்து ஒரு குறிப்பிட்ட மதமோ குறிப்பிட்ட சமூகம்லாம் எங்கேயும் இல்லை. 85 வயசு ஆணும் பண்ணுறான், முஸ்லீமும் பண்ணுறான், கிறிஸ்டினும் பண்ணுறான், இந்துவும் பண்ணுறான். இதில் வந்து ஜாதி மதம்லாம் எந்த இதுவும் கிடையாது. அவனுக்கு பெண் 2 வயசு குழந்தைனா கூட அவன் வந்து ஒரு செக்ஸ் சிம்பிளாக தான் பார்க்குறான். ஸோ இது கவனமாக இருந்துங்க. உங்கள் பிள்ளை வந்து பாதுகாப்பு உங்கள் கையில் இல்லை. நீ அப்படிலாம் பேசக்கூடாதுன்னா நான் பேசலை, நாளைக்கு ஏதாவது பாதிப்பு வந்ததுன்னா நீங்களும் பேசக்கூடாது. என்ன சொல்கிறது, ரூல் படி நடந்துக்கணும். நீங்களும் ரூல் படி நடந்துக்க, நானும் ரூல் படி நடந்துக்கிறேன்.
சமீபத்தில் தஞ்சாவூரில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு தகராறு. விடுதலை சிறுத்தைகள் வந்து தேவையில்லாமல் ஒரு ஆர்ப்பாட்டம். அப்போது ஒரு வேலைக்கு போகிற ஒரு பையனை வந்து போலீஸ் அடிக்கிறாங்க. திரும்ப அந்த பையன் எஸ்ஐ அடிச்சிடறான். அப்புறம் அந்த பையன் ரிலீஸ் ஆகிடுறாங்க. போலீஸ் அவனை தீவிரவாதி மாதிரி நடத்துகிறாங்க. போலீஸ் மேலே தப்பு. போலீஸ்க்கு யார் அந்த அடிக்கிற அதிகாரத்தை கொடுத்தது? அவன் கேட்டது வந்து நான் வேலைக்கு போனேன் என்னை விடுங்கன்னு சொல்கிறான். விடுதலை சிறுத்தைகளுடைய ஒரு அமைப்பாளர் தான் அவனை அடிக்க போகிறார் அந்த பையனை. ஸோ இது வந்து ஒரு தீவிரமான ஒரு கண்டனத்துக்குரிய விஷயம். அந்த பையன் என்ன இருந்தாலும் அந்த போலீஸ் யாரை ஃபஸ்ட் அடித்தாங்களோ அந்த பையன் வந்து ஒரு போலீஸாரை அடித்தான்னு நான் சொல்லலை. தன் வயதுக்கும் மேலே ஒருத்தர் அடித்தான்றது, கன்னத்தை அடித்தான்றது தவறு. யூனிஃபார்ம் சர்வீஸ் இருக்கக்கூடிய யூனிஃபார்ம் போட்டு ஒரு அதிகாரி அடித்தது கண்டனத்துக்குரியலாம் சொல்கிறாங்க. போலீஸும் அது மாதிரி நடந்துக்கணும். அகைன் இந்த அம்மாவுக்கு சொன்ன மாதிரி தான், இந்த சிவம் சொன்ன மாதிரி தான். இப்போ பென்னி அவங்க 2 பேர் இறந்து போனாங்க, அப்பாவும் பிள்ளையும். அந்த அம்மா அப்பாவுக்கு என்ன, அந்த பிள்ளையோடைய அம்மாவுக்கும் அக்கா தங்கச்சிக்கு என்ன கோவம் இருக்குமா, தன் அப்பா இழந்து சகோதரன் இழந்தது, அந்த எல்லாருக்கும் அதே ஃபீல் இருக்குன்னுலாம் நம்ம சொல்ல முடியாது. அப்போ இன்றைக்கி வந்து தண்டனை கொடுக்கணும், தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு நம்ம பேசணும் பார்த்திங்களா. ஏன்னா அந்த வலி அவ்வளோ வலி. அதே போல் இந்த இடத்துல அந்த பாதிக்கப்பட்ட பையன் வந்து தன்னுடைய வயது அதிகமான ஒரு அதிகாரி அடித்தது தவறு. ஆனால் அந்த அதிகாரி அவனை அடித்தது தப்பு. ஆனால் அதுக்கு முன்னாடி அங்கே போராட்டம் பண்ணவனை அடிச்சிருக்கணும், அடி நொறுக்கி எடுத்துருக்கணும். ஆளுங்கட்சினால விட்டுட்டு போகிறாங்க. வரட்டும். இது வந்து ராமநாதபுரம் அஞ்சலி, திருப்பூர் தங்கம், வேலூர் பார்த்திபன் போன்ற எல்லாருக்குமே வந்து காலம் சரியான பதிலை சொல்லும். லா அண்ட் ஆர்டர் வந்து போலீஸ் கையில் இருக்கணும், விடுதலை சிறுத்தைகள் கையில் இருக்கக்கூடாது. அது வந்து திருமாவளவன் வந்து அதை சரி பண்ணல. ஒரு நடு ரோட்டில் போனால் இறங்கி போராட்டம் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு போக்கு நல்லதல்ல. இது திருமாவளவன் அவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா கட்சிக்காரர்களும் இது ஒரு கொள்கையாக வச்சுருக்காங்க. எதுனாலும் ரோட்டில் இறங்கி போராடுறதுன்ட்டு. ரோட்டில் இறங்கி போனால் நீங்கள் எதாவது கடலில் இறங்கி போராடுங்க, ஏதாவது வந்து ராஜஸ்தான் பாலைவனத்தில் போய் போராடுங்க. ஏன்னா அடுத்தவங்க வேலை இல்லை, அடுத்த ஒரு ஆம்புலன்ஸ் போக வேணாம். இங்கே எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் நடக்கணும். அவன் ரோட்டில் போகிறது வந்து தண்ணி அடிச்சு ஹாப்பினஸ்க்காக போகிறானா. கொஞ்சம் இதை மக்களும் மாறணும். அட் த சேம் டைம் அரசியல் கட்சிகள் மாறணும். மக்கள் மாறணுன்றது வந்து தவறான ஆட்களுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா இப்படி தான், அப்படியே ஒமிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ கவனம் இருக்கட்டும். அண்டு என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கேட்டாங்க, என்ன வந்து திடீர்னு இந்த முடிவு திருநெல்வேலி அப்படின்னு சொல்லிட்டு. மெயினாக அதில் வந்து 2-3 விஷயங்கள், அதை 3 விஷயங்கள் சொல்ல முடியாது, 4வது விஷயம் சொல்லலாம். என்னுடைய உணவு அப்படின்ற ஒரு உணவு பிஸ்னஸ்க்கு எங்கள் ஊர் தண்ணி ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணும். நான் திரும்பவும் சொல்கிறேன், யாரையும் கோவப்படுத்தலாம் சொல்லலை. நான் திருநெல்வேலியோடைய சைவ உணவை யாராலும் பீட் பண்ண முடியாது. ஒருத்தங்க கூட கிண்டல் பண்ணாங்க, நீங்கள் என்ன இடியாப்பம் சாப்பிடும்போது அது எப்படி தேங்காய் போய் மாட்டுன்னு சொல்லிட்டு. நீங்கள் சாப்பிட்ற இடியாப்பம் வந்து தேங்காய் சிரடெல்லாம் இருக்காது, தேங்காய்லாம் இருக்காது. நாங்கள் சாப்பிட்ற இடியாப்பம் வேறு. நான் இது போல் வந்து ஒரு நக்கல் நையாண்டியான கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதில்ல. ஒரு 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 கமெண்ட்டாகவும் பார்த்து ஒரு நண்பரும் கேட்டாங்க, அது எப்படி வந்து என்ன சின்ன பிள்ளை மாதிரி பேசுகிற சொக்கலிங்கம், அது எப்படி இடியாப்பத்தை போய் தேங்காய் சிரடை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது எங்களுடைய ப்ரிப்ரேஷன் வேறு, உங்கள் ப்ரிப்ரேஷன் வேறு. நீங்கள் இடியாப்பம்னா நீங்கள் பார்க்குற இடியாப்பம் வேறு, நாங்கள் பார்க்குற இடியாப்பம் வேறு. ஸோ என்னுடைய ஊர், எங்கள் ஊரில் எல்லா ஜாதிகாரர்களும் எல்லா மதத்தினரும் சிறப்பாக உணவு பண்ணுவாங்க. எப்படி சதய சாப்பாடு அப்படின்னா நம்ம 27ஆம் தேதி ஓணத்தன்னைக்கு போடுவாங்க, எல்லா மலையாளிஸ் வீட்லேயும் அருமையான சாப்பாடு. அதை விட 100 மடங்கு சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் திருநெல்வேலியில் கூடிய வீட்டில் சமைக்கிறாங்க. அவங்கள்ட்ட அந்த வசதி வாய்ப்பு இருக்குன்னா ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு மீல்ஸ் இன்றைக்கி சாப்பிட்டு பார்த்திங்கன்னா, ஒரு டிஃபன் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா, இரவு உணவு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா, ஸ்நாக்ஸ் வீட்டில் பண்ணுற ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா, பட்சணங்கள் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா, அது வந்து வேறு தளத்தில் இருக்கும். அதனால் அந்த வேறு தளத்துக்கான உணவை இன்றைய வரைக்கும் யாருமே சரியாக வந்து மக்களுக்கு கொண்டு போகலை. நான் ஹோட்டல் கான்செப்டில் கொண்டு போகல. இனிஷியலாக வந்து பேக்கேஜ்டு ஃபுட்டு, அது என்ன கொடுக்க போகிறன்றது வந்து அதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. ஒரு 2 மாதம் கடினமான வேலைகள் இருக்குது, உழைப்பு இருக்குது. அது வந்து கொஞ்சம் ட்ரையல் அண்ட் எரர், கொஞ்சம் கம்பேரிசன், கொஞ்சம் காம்பினேஷன் சேஞ்ச் பண்ணுறது போன்ற விஷயங்கள். அதுக்காக தான் மெயினாக நான் போகிறேன். மிச்சம் 3 காரணங்கள் அது பப்ளிக்காக சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஸோ நீங்கள் ஜோதி ஃபுட்ஸ் வந்து நீங்கள் கூடிய விரைவில் பார்க்கலாம். நான் வந்து என்கிட்ட ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது வந்து எல்லோரும் என்ன நினச்சிப்பாங்கன்னா, சொக்கலிங்கம் ஹோட்டல்னால் அன்னபூர்ணா ஹோட்டல் மாதிரி. அப்புறம் வந்து வேறு என்ன பெஸ்ட் ஹோட்டல், சென்னையில் அக்ஷயம் இருக்குது. நான் அடையாளம் இருந்தபோன்னு வந்து பொதுவாக ஸ்நாக்ஸ் ஓகே, அது எல்லாமே பாமாயில்.
மற்றபடி ஸ்ரீ மிட்டாய் இஸ் ஒண்டர்ஃபுல் ஒரு அவுட்லெட் ஃபார் ஸ்நாக்ஸு. இது போல் ஒரு ஆட்கள்லாம் இருக்கிற இடத்துல, மேபி ஆனந்தாஸ் கோயம்புத்தூர்லாம் இருக்கிற இடத்துல நீங்கள் என்ன பெட்டராக பண்ணணுன்னா, என்னோடதும் அவங்களுக்கு கம்பேரிசனே கிடையாது. இது வந்து நீம் அண்ட் ஆப்பிள் கம்பேரிசன். வேப்பம்பழமும் வந்து ஆப்பிளும் எப்படி கம்பேர் பண்ண முடியும்? ஸோ நான் அவங்க கூட கம்பேர் பண்ணுற இடத்துல இல்லை. அதனால் வந்து இப்போ அந்த கான்செப்டை பேசினா உங்களுக்கு புரியாது. ஸோ காலம் வரும், அதுவே வந்து அதுக்கான ஆன்சரை கொடுக்கும். ஸோ நம்ம பார்க்க வேண்டிய சின்ன சின்ன விஷயங்கள். ஒன்று, நம்ம வந்து சில விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் வந்து என்ன அப்படி யார் கூட கவனமாக இருக்கணும்னா, ஒருவர் எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப க்ளோஸாக இருப்பார். அப்படின்னா நீங்கள் அவர்கிட்ட இருந்து விலகி இருக்கணும். எல்லார்ட்டையும் ஒரு க்ளோஸாக இருக்க முடியாது. நான் இதை ஃபாலோ பண்ணுறேன். இப்போ என் கூட நிறைய பேர் பழகலாம், ஆனால் நான் எல்லாருக்கெல்லாம் க்ளோஸ் கிடையாது. வெரி ஃபியூ, வெரி ஃபியூ, அவ்வளோதான். தேரன்ஸ் மேட்டர். நம்பர் 2 வந்து உங்களை யூஸ் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் வந்து உங்களை உபயோகப்படுத்தணும், இல்லைனா வந்து நீங்கள் வந்து தனியாக இருக்கணும். எது வந்து சரியாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் தனியாக இருக்க தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். என்னை யாரும் உபயோகப்படுத்துறதை நான் விரும்புறதில்லை, விருப்பப்படுறதும் இல்லை. அதே போல் ஒரு நெகட்டிவான மனிதர்கள் இருக்காங்க, நெகட்டிவான சுச்சுவேஷன் இருக்குது. நீங்கள் அதை விட்டு விலகி போனால் மணி தான் மேட்டர். பணம் கூட கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த டிசிஷன் எடுக்கலாம். பணம் இல்லைனா அந்த டிசிஷன் எடுக்க முடியாது. ஸோ பணத்தை நோக்கி தயவுசெய்து நகருங்கள். அதே போல் லாயல் சோல்ஜர் டு அன்லாயல் ஆர்மி அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச வாசகம். லாயல் சோல்ஜர் டு லாயல் ஆர்மி அப்படின்னா, இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு லாயலான ஒரு ஆள் இருக்கான்னா, அது போல் ஆள் கிடைக்கிறது கடினம். அதை போல் ஆளை மிஸ் பண்ணாதீங்க. நான் வந்து இங்கே இதுக்கு வந்து யார் பெட்டரான எக்ஸாம்பிள்னால், நான் யார் கூட இருக்கணும் அந்த தகவல் இல்லைன்னா அவங்க என்னை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது தான். ஏன் மிஸ் பண்ணுவாங்கன்னா, நான் நிறைய அரசியல்வாதி கூட இருந்திருக்கேன். நிறைய பேர் யூஸ் அண்ட் த்ரோவெலாம் இன்றைக்கி வச்சுருக்காங்க. சிலர் வந்து இன்றைக்கும் நட்பு பாராட்டக்கூடிய ஆட்கள் உண்டு. சிலர் வளர்ந்த பிறகு அந்த பழைய க்ளோஸ்னஸ் இல்லை. அதெல்லாம் நான் பார்க்குறேன். 500 கோடி 1000 கோடிலாம் போயிருப்பாங்க, 2000 கோடிலாம் போயிருக்கலாம். அந்த க்ளோஸ்னஸ் இல்லை, அதையும் நான் பார்க்குறேன். பட்டு நஷ்டம் எனக்கு இல்லை. அவன் வந்து சாதாரண ஆளா, 3 அடி ஆளா, இல்லை 10 அடி ஆளான்றலாம் மேட்டர் கிடையாது. ஏழையா பணக்காரன்றது விஷயம் கிடையாது. பெண்ணா ஆனான்றது விஷயம் கிடையாது. கருப்பாக சிவப்பான்றது விஷயம் கிடையாது. ஆனால் நான் வந்து கூட இருக்கிறேன்னா அது ஒரு மிருகப்பலம், அவ்வளோதான். அது வந்து எனக்கு தெரியும். சப்போஸ் அங்கே புரியல அப்படின்னு சொன்னால் அங்கே போய் நான் மன்றாடிக்கிட்டு எனக்கு கூட இருக்கணும்னா நான் ஆசைப்பட்டதில்லை. நீங்களும் ஆசைப்படாதீங்க. ஸோ இது வந்து எனக்கு சரியாக பொருந்தும். நான் வந்து எப்போதுமே நான் இருக்கிற இடத்துக்கு லாயலாக இருப்பேன். இப்போ நான் வந்து ஆர்எஸ்எஸ் சித்தாந்தோட பயணப்படுறேன் 2011 2017 அப்புறம் ரொம்ப டீப்பராக போயிட்டேன் அதில். எனக்கு வந்து நான் போய் சொல்ல முடியாது இல்லையா, இதெல்லாம் வந்து ரெக்கார்டடில். திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை நேரடியாக நான் சந்திச்சிருக்கேன், பேசியிருக்கேன். நான் வந்து அவர் என்கிட்ட பேசுவார் ரெகுலராக. அதை போல் ஒரு கணக்கில் இருந்தேன். ஒரு வாட்டி ஒரு நம்பர் மாற்றும் போது என்கிட்ட அந்த நம்பர் வரல. எனக்கு கேட்குறாங்க, நம்பர் வாங்கி பேசுகிறீங்களா, மறுபடியும் பேசுகிறீங்களான்னு. வேணான்னு சொல்லிட்டேன். ஏன்னா என் சித்தாந்தம் வேறு, அவங்க சித்தாந்தம் வேறு. நான் நேரடியாக இன்ஃபேக்ட் வந்து ஒரு ராமஜென்ம பூமிக்கு வந்து அவங்க மனைவியை போய் இன்வைட் பண்ணணும். ஒரு 4 பேர் இப்போ சொல்லிவிட்டு 5ஆவது ஆள் சொக்கலிங்கன்னு சொல்கிறாங்க. நான் அந்த வீடு காலையே மிதிக்க மாட்டேன் அப்படின்னு என்னை கூப்பிட்டு ஒரு மிரண்டு போயிட்டேன். ராம்குமார் ஒருத்தர் என்னை கூப்பிட்றாரு. நான் வரமாட்டேன்ட்டேன். நீங்கள் வேணால் போய்க்குங்க. இட் வாஸ் அ வெரி கிளியர் கால். நான் ஐ வில் நாட் நான் சொல்லிட்டேன். நான் ரொம்ப கொச்சா சொன்னேன், என் காலில் இந்த வீட்டில் படாதுன்னு சொல்லிட்டேன். நான் யோகியனோ அவங்க அயோக்கியனோ அப்படிலாம் கிடையாது. என்றைக்கு ஆண்டாளை அவமதிச்சுன்னு அவங்க வந்து அரவணைச்சாங்களோ அதோட அந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு. இன்றைக்கும் திமுக அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் எனக்கு நான் நன்றியை மறக்கவே முடியாது. அவருக்கு மட்டும் நான் வந்து ரெகுலராக காண்டாக்டில் இருக்கேன். வேறு யாருக்கிட்டையும் காண்டாக்டில் இல்லை. அந்த மேட்ரு என்னென்னா, நான் லாயலாக இருப்பேன் இருக்கிற இடத்துல. இப்போ நான் இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் ரிலேட்டடாக இருக்கிறேன், லாயலாக இருக்கேன். இந்த நொடி வரைக்கும் இருப்பேன், நாளைக்கும் இருப்பேன். ஆனால் எனக்கு இந்த பொறுப்பு வேண்டாம். என்னை குருநாதர் ஸ்தானமில்லையான அவர்களும் வந்து ஒரு 3 மாதத்தை என்னை ரிலீவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நானும் போய் ஊரோட இங்கே இருந்தால் தானே இந்த சட்ட சிக்கல்கள்லாம், ஊருக்கு போய்ட்டால் யாரும் ஒன்றும் பிடிக்க முடியாதுல்ல. நம்ம பாட்டு தொழிலை பார்க்கலாம், அங்கே போகலாம், இங்கே போகலாம், அருவியில் குளிக்கலாம், ஆற்றுல குளிக்கலாம், தேவைப்படுனா கடலுக்குள்ளே போய் கூட விளையாடிட்டு வரலாம், எதாவது பண்ணலாம். இங்கே இருக்கும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. என் தொழிலையும் நான் பார்க்கணுன்ட்டு. ஸோ பட்டு வெதர் நான் இயக்கத்தோடு இல்லைனா கூட அந்த லாயல்ட்டின்றது மிஸ் ஆகாது. ஒரு கால் அவங்க தூக்கி போட்டால் கூட நான் அவங்களுக்கு எதிராக இருக்க மாட்டேன்.
அது வந்து நான் இன்றைக்கும் வந்து திமுக பண்ண தவற சொல்கிற வரையும் அவங்களோட ஃபேமிலி பற்றி தான் நான் பேசுனதே கிடையாது. மற்ற ஐ எம் நாட் அ பொலிட்டிஷியன். ஸோ அந்த லாயல்ட்டி என்பது ரொம்ப முக்கியம். லாயலான ஆட்கள் உங்களுக்கு கிடைச்சிட்டாங்கன்னா அவங்கள மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. அதுவும் சொக்கலிங்கம் மாதிரி ஒரு ஆள் உங்களுக்கு லாயலாக இருக்கார் அப்படின்னா, சொக்கலிங்கத்தை மிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அதுக்கான விளைவை சந்தித்தே தீரணும். உங்களுக்கு எங்கெல்லாம் கான்ஃபிடென்ஸ் கம்மியாகுதோ அங்கெல்லாம் பொறாமை அதிகமாகும். எங்கெல்லாம் நம்பிக்கை வந்து கம்மியாகுதோ அங்கெல்லாம் உங்களுக்கு பொறாமை அதிகமாகும். ஸோ நம்பிக்கையை அதிகப்படுத்தவும் பொறாமை இல்லாமல் ஆக்கணும். அப்புறம் எல்லாருமே என்னுடைய நண்பர்கள் என்ற ஒரு எண்ணத்தை விட்டுருங்க. எனக்கு இப்போ சொக்கலிங்க எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்டுலாம் இம்பாசிபிள். 100 பேரில் 30 பேர் கழுவி ஊற்றுவான், காரி தூக்குவான். நம்ம அவனை தூக்கி வச்சுக்கணும், அதெல்லாம் இப்போ தூக்கி வச்சுப்பான். நான் சொல்கிறேன், என் கூட ஒரு அந்த என்ன சொல்கிறது, நைட்டு 11 மணிக்கு சாப்பிட்றான் பன்னீர், வந்து 3 கிலோ பன்னீர் சாப்பிட்றான். அடுத்த நாள் காலை அதே 11 மணிக்கு உங்கள் வீட்டில் ஒரு 5 நிமிஷம் பேசுகிறான்னா, நீ போய் அந்த கக்கூஸ் பக்கத்தில் உட்காந்து பேசு, அந்த அந்த சந்தில் உட்காந்து பேசுகிற அப்படின்னா இதுதான் மக்கள். யூ ஹேவ் டு அக்செப்ட் த ரியாலிட்டி. நான் ஒரு நண்பர் என்னுடைய கூட லைஃப் லாங் வருவார், நான் என் டெத்துக்கு அவர் வருவார், அவர் டெத்துக்கு நான் போவேன்னு நினச்சேன். கடைசியில் அது பாசிபிலிட்டி இல்லை. அதாவது அந்த அளவுக்கு நான் டெத்துன்றது வந்து நக்கல் கிண்டலாக சொல்கிறேன். அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வந்து நம்ம வாழ்க்கையில் ஒன்றாக பிணைந்து இருப்போம் அப்படின்னு நினச்ச இடத்துக்காக நான் சொல்கிறேன். இந்த பாயிண்ட் என்னென்னா, அவங்க எல்லாருமே நேரம் வரும்போது அவங்களோட முகம் காண்பிக்கிறாங்க. கம்பேரிசன், இங்கே அவங்க பெட்ரு, இவங்க பெட்ரு, நான் என்ன நீங்கள் விட்டு கொடுக்கலன்னா நான் அவங்களை விட்டு கொடுக்க மாட்டேன். இது சுயபிரகடனத்துக்கு சொல்லலை, இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே நம்ம நண்பர்களெல்லாம் விட்டுட்டு சூஸியாக இருங்க. இவங்க தான் நமக்கு, இவங்களுக்காக நம்ம உயிரை கொடுக்கணும், இவங்களுக்காக நம்ம ஒரு வாழ்க்கை வாழணுன்ற ஒரு எண்ணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம இருப்பதற்கு யாருமே நன்றியோடு இருக்கிறதில்ல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 90களில் என்னோடய அம்மா அப்பா ரேஷன் அரிசி சாப்பிட்டாங்க. ரேஷன் அரிசி சாப்பிட்றது நான் தப்புன்னு சொல்ல, எங்கள் குடும்பத்துக்கு அது பெரிய அவமானம். இன்றைக்கி வந்து 100 பேருக்கு சாப்பாடு போடுற அளவுக்கு வசதி வாய்ப்போடு இருக்கும். அது 100% உண்மை. இப்போ எனக்கு ஒரு விஷயம் நடக்கலை, எனக்கு ஒரு விஷயம் தள்ளி போகுது, எனக்கு அந்த பணம் வரல, அந்த இடம் வாங்க ஏதோ ஒரு வச்சுங்களேன், அந்த கவலை வந்து என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அன்றைக்கி நம்ம எப்படி இருந்தோம், இன்றைக்கி எப்படி இருக்கோம், இந்த எண்ணம் சூப்பராக இருக்கும். இதை நம்மள பல பேர் மறந்துடுறோம். நானும் சில காலம் மறந்துருந்தேன். என்றைக்கு அந்த கிராட்டிடியூடோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் அந்த ஹாப்பினஸ்ன்றது வந்து என்கிட்ட வந்து யாரும் பிரிக்க முடியாத ஒரு விஷயமாகிடுச்சு. ஸோ நீங்களும் வந்து பழசை மறந்துடாதீங்க. இருக்கிறத கம்பேர் பண்ணும்போது அன்றைக்கி நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் இன்றைக்கி கிடச்சிருக்கணும் போது அதுக்கு நம்ம எவ்வளோ லாயலாக இருக்கணும் அந்த பிரபஞ்சத்திற்கு, ஆண்டாளுக்கு, அல்லாஹ்க்கு, இயேசுக்கு. ஸோ கவனம் இருக்கட்டும். அந்த நிறைவாக ஒரு உபரி விஷயம் என்னென்னா, கழுத்தில் யாராவது இந்த ஹெட்ஃபோனை போட்டுட்டு, காதில் வந்து அந்த ஹெட்ஃபோனை வச்சுட்டு கழுத்தில் எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு ஹெட்ஃபோனை தொங்க விட்டுட்டு இருக்கவங்களாம் தயவுசெய்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காதீங்க. மோஸ்ட் டேஞ்சரஸ் பீப்புள் இன் த வேர்ல்டு. அவன் வந்து சீக்கிரமாக சம்பாதிக்கணும், சீக்கிரமாக சமாதி ஆகிடுவான். சம்பாதிக்கலாம் முடியாது, சீக்கிரமாக செட்டில் ஆகணுன்ட்டு அவன் காரு கீழே தான் பார்க் பண்ணியிருப்பான், காரை வந்து லாரி கீழே தான் பார்க் பண்ணியிருப்பான், பைக்கு 100% ட்ரெயின், ஓடுற ட்ரெயின் கீழே தான் பார்க் பண்ணுவான். அதுபோல் ஆட்களை அது நம்மளை பாதிச்சிடும். கவனம் இருக்கட்டும். அந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராம் ஜெயம், ஸ்ரீராம் ஜெயம், ஸ்ரீராம் ஜெயம்.